சென்ற வாரம் நம்ம 4வது போர் சுருக்கம் அல்லது போர் சருக்கம் என்பது முடிச்சோம். அதுல எத்தனை விதமாக யானைகளுக்கு பேர் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதன் பிறகு பீமனுடைய பராக்கிரமங்கள், அவன் செய்த வீர செயல்களை பத்தி எல்லாம் படிச்சோம். இருந்தாலும் துரியோதனுக்கு ஒரு தாங்காத ஒரு துயரம். காரணம், அவனுடைய போரிலே 5 தம்பிமார்கள் இறந்து போனார்கள். மனசுக்குள்ள உறுத்துக்கிட்டே இருக்கு. அழித்தவன் பீமன். ஆக பீமனுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு அழுத்தத்தை தர வேண்டும் போர்ல அப்படிங்கிறது அவனுக்கு மனசுல தீராத ஒரு சமாச்சாரமாக அவன் மனதிலே வைத்தான். அதனால அவனுக்கு என்ன, அடுத்த நாள் வியூகம் கூட அவனுடைய டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்றது, அவன் அந்த பீமனை அடிக்க வேண்டும் என்பதுதான். நம்ம மனசுல இருந்த ஒரே காரணம், நம்ம 5 தம்பிமார்களை அவன் கொன்னுட்டான். அதனால இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு தான் அவன் மறுநாள் போற அணுகிறது அப்படிங்கிற தீர்மானத்துல வர. இது அவனுடைய போர் திட்டத்தினுடைய முறையாக இருந்தது. 5ஆம் நாள் போர். இந்த 5ஆம் நாள் போரிலே என்ன நடக்குது, என்னென்ன சமாச்சாரங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத பார்ப்போம். 5ஆம் நாள் போர் செருக்கத்திற்கு கடவுள் வாழ்த்து பாட்டு. கருமாமுகில் கோலம் நெஞ்சத்து இருத்தும் கருத்து எய்தி மேல் அரு மாதவன் தானும் அவன் முக்தி தருகைக்கு அவனே குரு. தரு மாலை மனம் நாறு தாளனை வண்டு ஏற தம் ஆம் துழாய் மறுமாலை புனைகின்ற திருமாலை அல்லாது வல்லார்கள் யார். இங்கே வில்லிபுத்தூரார் ஒரு அருமையான ஒரு சமாச்சாரத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன ஒப்புமையோட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கருமையான மேகங்கள் எப்படி இருக்கும், கரிய நிறமான மேகங்கள். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சொல்லும் பொழுதே திருமாலை சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன சொல்றோம், அவன் கரிய நிறத்தவன், கார்முகில் வண்ணன் அப்படின்னு பேசும். அப்ப கரிய நிறத்தை உடையவனாக. அந்த கருமை எப்படி வருது அப்படின்னா, டார்க் கிரீன், that gives that effect of darkness. அதுதான் பேசிக்கா இல்லையா. அதனால அந்த கருமாமுகிலுடைய நிறத்தை கொண்டவனாக அவனுடைய திருமேனி அமைந்திருக்கு. அந்த அமைந்திருக்கக்கூடிய திருமேனியை எவன் ஒருவன் தன்னுடைய மனத்தில் அந்த அரு மாதவனை, கருமாமுகில் கோலத்தை நெஞ்சத்தில் இருத்தி, எவன் ஒருவன் அந்த கரிய மாமுகில் கோலத்தை தன்னுடைய மனதிலே வைத்து, அந்த மனதிலே இருத்தி பதிய வைத்து எண்ணம், அவனை பற்றியான எண்ணங்களை அவன் ஒருவன் சிந்திப்பான் என்று சொன்னால், அரு மாதவம் தான் ஆம், அவன் பெரிய தவத்தை செய்தவனாக ஆகுகின்றான். அந்த கரிய செம்மலாகிய அந்த கிருஷ்ணன் நாராயணனை எவன் ஒருவன் மனதிலே நினைக்கிறானோ அவன் பெரிய தவத்தை செய்தவனுக்கு ஒப்பாகின்றான். அப்படி செய்கின்றவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், அப்படி நினைப்பதனால் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அரு மாதவன் அவனுக்கு முக்தி தருகையால் அவனுக்கு முக்தியை அளிப்பான். இந்த உலகத்துல இந்த முக்திங்கிற ஒரு சமாஜம், மோட்சம் என்கின்ற வைகுண்ட பதவிக்குத்தான் நம்ம தலைகீழ நிக்கிறோம். உள்ள நமக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேல போகிறதுக்கு எல்லா விதமான பிரயத்தனமும் பண்றோம். என்ன விதமான சாதனங்கள்லாம் பண்றோம்,
தண்ணியில நிக்கிறோம், ஒத்த காலில் நிக்கிறோம், 2 காலில் நிக்கிறோம், தலைகீழ நிக்கிறோம், உட்கார்ந்து அஷ்டாங்க யோகங்கள் பண்றோம், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், முதுக நேர வளைச்சு பிடிச்சு நிக்கிறோம், மூச்சு இழுத்து இழுத்து பாக்குறோம், மூச்சை நிறுத்தி பாக்குறோம், சாப்பாட்டை நிறுத்தி பாக்குறோம், தூங்காம இருக்கிறோம் இல்லையா? மாசம் தூங்காம இருக்கிறேங்கிறேன். என்னென்னமோ பண்றோமே தவிர எவனை பிடிச்சா முன்னுக்கு வர முடியும்னு தெரியல நமக்கு இல்லையா? எவனை பிடிச்சா முன்னுக்கு வர்றது, இதுதான் விஷயம் தெரியணும். இதுதான் சுருக்கம். அதாவது பல இடத்துல வேலைக்கு எல்லாம் நம்ம போட்டிருப்போம். நெட்வொர்க்கிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாருங்க, நெட்வொர்க்கிங் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், அன்னைக்கே சொல்லிட்டார் வில்லிபுத்தூரார், எவனை பிடிச்சா முன்னுக்கு போலாண்டான்னு தெரிஞ்சுக்கோன்னுட்டார். இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பெருமாளை மனதில் நினைத்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும்டா. இதுக்கு நீ சிரமப்பட தேவையில்லை. ஏன்? எல்லோருக்கும் முக்தி அளிப்பவனாக அவன் இருக்கிறான். அப்பேற்பட்டவனை நீ பார்த்துக்கோ, அப்பேற்பட்டவனை நீ மனசுல வச்சுக்கோ. அப்படி கொண்டு வந்துட்டானா உனக்கு என்ன ஆகும்? எப்பேற்பட்டவன் அவன்? அவன்தான் எல்லோருக்கும் ஞான ஆசிரியன். ஏன் ஞான ஆசிரியன் அவனை பேசுறீங்க? பகவத்கீதை ஒன்று சான்று இல்லையா? பகவத்கீதை வரிகள் அவனுடைய சான்றாண்மை, அவனுடைய ஆழத்திற்கு நமக்கு அது சான்று. எப்பேற்பட்ட ஞான நூல் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கார் பகவத்கீதை. எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கார் பல அவதாரங்களின் மூலமா. அப்போ அவரை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்றோம். அப்ப அவன் ஒரு ஞான ஆசிரியன். அவன் எப்படி இருக்கானா, கற்பக விருட்சம் இருக்கு இல்லையா? இந்திரனுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய கற்பக விருட்சம்னு பேர். அந்த கற்பக விருட்சத்துக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை அவனுடைய தாள் என்று சொல்லக்கூடிய பாதத்துக்கு இருக்கும். அப்பேற்பட்ட பாதம் பாருங்க, அப்பேற்பட்ட வாசனை உடைய பாதங்கள். அந்த தாளினை உடையவன் அந்த தாளை பிடித்துக்கொள். அவனுடைய திருமார்பிலே என்ன போட்டிருக்காரு? துளசி மாலை அணிந்திருக்கிறான். அந்த துளசி மாலை எப்படி? வண்டுகள் மொய்க்கின்ற துளசி மாலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டு ஏறுதுன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். 4 நாள் கூலர்ல வச்சு 5ஆம் நாள் எடுத்து கொடுக்கல இல்லையா? நம்ம இங்க கிடைக்கிற துளசி எல்லாம் உள்ளுக்குள்ள கிடக்கும். 4 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தோணுது அப்போதைக்கு. எடுத்து வெளியில 1 மணி நேரம் வச்ச பிறகு அது துளசியா இல்ல, அது இருக்கத்திலே ரொம்ப மோசமான ஒரு கருகிய சருகாக இருக்கிறது. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய துளசியில் வண்டு மொய்க்கின்றது. அதை போட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சார் இந்த வண்டெல்லாம் போடுற மாலையெல்லாம் காட்டி நமக்கு என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய ஹிருதயத்தை போல் நாம் தூய்மையாக இருத்தல் அவசியம். அது தூய்மையான ஹிருதயத்தினுடைய அடையாளம். எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான அடல்ட்ரேஷனும் இல்லைன்னு அர்த்தம். When you're pure, you're fresh. Right? When you're pure, you're fresh. Your mind is pure, you're fresh. மைண்ட் ஃபுல்லா எதையோ போட்டு திணிச்சிருக்கிறனா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. காலையில எழுந்திருக்கும் போதே என்னவா இருப்போம்? எதையோ ஒரு யோசனையில கண்ணை போட்டு கசக்கிக்கிட்டு, யாரோ 4 பேர் கேள்வி கேட்டாலும் எதுக்கோ ஆன்சரை பண்ணிக்கிட்டு உட்காந்துரும். Because of preoccupied thoughts. அப்போ freshness gives, because purity comes from the fresh. Clarity. அப்படி ஃப்ரெஷ்னஸை காட்டுறதுனால என்ன அர்த்தம்? அவன் பியூரா இருக்கான். அந்த பியூரிட்டியை நம்ம மனசுல கொண்டு வரும். நம்முடைய எண்ணங்கள் அவன் பாதத்தை பிடிச்சுக்கிட்டா, அவன் உருவத்தை மனதிலே நிறுத்தினோம் என்று சொன்னால், அவன் ஒருவன் போதும், அவன்தான் ஞான ஆசிரியன். அவன் உன்னை முக்திக்கு தள்ளிட்டு போயிடுவான். ஆகவே அவனை பிடித்து கொள்ளுங்கள். அவனை தவிர சிறந்த கடவுள் யார் என்பதை சொல்லி இந்த 5ஆம் சருக்கத்தினுடைய முதல் கடவுள் வாழ்த்து பாடலாக நமக்கு தரார். எதற்காக முக்தியினுடைய சமாச்சாரத்தை பேசுறார் அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையினுடைய தரம் என்பது ஒரு பியூரிட்டி அப்படிங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிதான் மற்றவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு பாடம் இல்லையா? How do they look at you? In what basis, in what principle you lived? இல்லையா?
ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழக்கூடாது. எப்படியோ வாழ்ந்தேன், என்னவா இருந்தேன், என்னமோ இருந்தேன்னு இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும் வாழ்க்கையில். அந்த கொள்கைங்கிறது சரியா இருக்கணும், ஸ்திரம்பட இருக்கணும், பிடித்த கொள்கையில் பிடிமானத்தோடு இருத்தல் அவசியம். அப்ப இந்த பிடிமானம் இல்லாமல் சரியாக ஏனோதானோ என்கின்ற வாழ்க்கையை வாழாமல் இருப்பதற்கும், ஸ்திரமான வாழ்க்கையை நமக்குள்ளே நல்ல விஷயங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருப்பதற்காகத்தான் அந்த பெருமாளினுடைய தாளை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வில்லிபுத்தூரார் 5வது சருக்கத்துல பேசுறார். அதுதான் ஆரம்பம். சொல்லிட்டு போரனுடைய காட்சி களங்களுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறார். இப்ப திருப்பியும் குருக்ஷேத்திரம் 5வது நாள் காலையில எல்லாரும் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா வந்தாச்சு. இரு பக்கத்திலும் சேனைகள் வந்து திரண்டிருக்கிறார்கள் திரும்பவும். ஏன்னா அது விட போறதில்லை, துரியோதனனுடைய ஆசையும் விட போறதில்லை. அவன் கடைசியில மண்ணை கவ்வுற வரைக்கும் அவனுக்கு ஆசை விட போறதில்லை. ஏன்னா அவனுக்கு மண்ணாசை, அவனுடைய மண்ணாசை அவனுடைய இருக்கு. அதனால அவன் ஒன்றும் மாறப்போறது. ஆகவே அந்த ஒரு மண்ணாசையினாலே அவன் திரும்ப திரும்ப போருக்கு வரத்தான் போறான். எப்ப அவன் ஓய்வான், எப்போ அவனுடைய மனதிலே ஒண்ணு அவனா திருந்தனும், இல்லைன்னா அவனுக்கு முன்னாடி பாண்டவர்கள் இறந்து போகணும், அப்பத்தான் விடுவான் இல்லையா? பாண்டவர்கள் ஒண்ணு வேண்டாம் போருன்னு நினைக்கணும், இல்லைன்னா அப்படி போகலாம், அப்படி இருந்தா விடுவான். அதெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா இரு தரப்பும் இப்ப போருக்குன்னு வந்தாச்சு. பாண்டவர்களும் போருக்குன்னு மனசை தீர்மானம் பண்ணி போரிலே இறங்கியாச்சு. இப்ப அவங்க சைட்லயும் சேதாரம் நிறைய ஆயிப்போச்சு இல்லையா? அவங்க பக்கத்திலே ஏற்கனவே முதல் நாளே 2 பேரை உயிரிழந்து அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இனிமே இதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ துரியோதனன் இருக்கின்ற வரையில் போர் என்பது சாத்தியம்தான், போரை நிறுத்த போறது இல்லை. ஆகவே போருக்கான முனைப்பை நடந்து கொண்டிருக்கு. அப்ப போருக்கு வரும்பொழுது எப்படி குவிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்ற அந்த முதல் பாட்டில. வர சங்கமும் தாரையும் சின்னமும் பொன்மணி காலமும் முரசங்களும் துந்துபியும் ஏங்கும் எழவிம்மும் முழு விம்மமே கரை சிந்து திரை சிந்து நுரை விரை சிந்து கணம் என்னவே அரசன் பெரும் சேனை வெள்ளம் புறப்பட்டது அணியாகவே. அப்படி வந்து நிக்குது 2 பக்கத்திலையும். எப்படி வந்திருக்கான்? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சைட்ல இருந்து சங்கநாதங்கள் முழங்குகிறார்கள். என கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம், அர்ஜுனன் தன்னுடைய சங்கு, பீமன் அவனுடைய சங்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்குகளை ஊதி அவரவர்கள் சங்குநாதத்தை செய்கிறார்கள். அது மட்டுமில்ல, தாரைகள் என்று சொல்லக்கூடிய பெரிய தரை போன்ற ஓசை, அதை அடிக்கிறாங்க. ஊதுகருவி, பெருசா இருக்கக்கூடிய ஊதுகருவியை ஊதுறாங்க. அதுக்கப்புறம் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் ஏற்கப்பட்ட எக்காலம் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி இருந்திருக்கு. இந்த எக்காலங்கிற இசைக்கருவியும் ஊதுறாங்க. முரசுகள் ஒழிக்குது, பேரிகைகள் முழங்குது. இது எல்லாம் வாசிக்க அப்படியே இந்த போரிலே 2 பக்கமும் என்ன பண்றாங்க? மக்கள் திரளாக கூடுகிறார்கள். ஏன் இத்தனை இத்தனை கருவிகளை அவர்கள் அந்த போர்க்களத்திலே பிரயோகப்படுத்த வேண்டும்? இது ஒரு கேள்வி வரலாம் மனசில். ஏன்னா ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா பத்தாதா? எதுக்கு சங்கு வேற, துந்துபி வேற, எக்காலங்கிற இசை வேற, பறை வேற அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு சில ஹெர்ட்ஸ் அல்லது ஒரு சில வைப்ரேஷன் சில மீட்டர்ஸ் வரைக்கும் தான் போகும் இல்லையா? சில லெவலுக்கு தான் அந்த எல்லைக்குள்ளே தான் நிற்கும். அதையும் தாண்டி போகணும் என்று சொன்னால் எல்லாம் சேர்ந்து இசைக்கின்ற பொழுது அந்த சவுண்ட் வைப்ரேஷனுடைய மீட்டர் அதிகமாகும் இல்லையா? இது பாருங்க, நல்ல ஒரு சயின்ஸ். இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது. இப்ப எல்லா இசைகளும் அட் எ டைம்ல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில ப்ளோ பண்ணும் பொழுது என்ன ஆகும்? the reach will be more. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நேச்சுரலாவே போர் பண்ணலாமா வேண்டாமா நினைக்கக்கூடிய சைக்கலாஜிக்கலி லேசியா இருக்கிறவங்க கூட எழுந்து உட்காந்துருவோம் இல்லையா? இப்போ ஒரு காலத்துல எல்லாம் ஊர்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஊர்ல எல்லாம் காலையில 9 மணிக்கு ஒரு சங்கு வைப்பான். முனிசிபல் அந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. காலையில 9 மணி சங்குன்னு தெரியும்.
மத்தியானம் 12 மணிக்கு ஒரு சங்கு ஒண்ணு வைப்பான். சாயந்தரம் கிட்டத்தட்ட 4 மணிக்கு அந்த ஒரு சங்கு ஒண்ணு இருக்கும். 4ஓ 6ஓ அடிக்கடி, அது டிபெண்டிங் ஆன் த டைமிங். இந்த சங்கு ஒலியே நான் கேட்டிருக்கேன், ஊர் முழுக்க கேட்கும். அதை வச்சு டயத்தை சொல்லிடுவோம். அதை வச்சு ஒர்க்கிங் நேச்சரை நம்ம பார்த்துக்கலாம். 9 ஆச்சுனா ஒண்ணுமா நான் வேலைக்கு போகல, இதுதான் கேள்வி வரும். இந்த சங்கு சத்தம் கேட்ட உடனேயே முதல் வார்த்தை என்ன வரும்? 9 ஆச்சுனா இன்னும் நான் வேலைக்கு போகல, நீ இன்னுமா ஸ்கூலுக்கு போகல, இப்படிதான் வரும் பேச்சு. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது? அலர்ட்னஸ் கம்ஸ் டு யூ, இல்லையா? எவனுக்கும் வேண்டான்னு தோய்வில்லாத ஒரு மனோநிலையை இந்த ஒலிகள் எழுப்பிவிடும். இது பாருங்க, சைக்கலாஜிக்கல் என்ன அழகா வச்சிருக்க. அப்ப இத்தனை நாதங்கள் ஒருத்தன் அடிச்சு தூக்குறான்னா அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் கொடுக்குதுன்னா என்னவா இருக்கும்? தூங்கிட்டு இருக்கிறவனையும் எழுப்பி விடும். போடா போய் போர் செய்ப்போம், நீ போர் செய்ய வந்திருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு இந்த இசைகள் எல்லாம் விசைக்க. அதனால என்ன ஆகுது? அப்படியே வர்றாங்க, கும்பல் கும்பலா வருது. எப்படி வருதான்? திரை, எப்பேற்பட்ட திரை? திரை என்று சொன்னால் இந்த இடத்துல அலைகள் போல் கரை சிந்து திரை. இப்ப இந்த கரை இருக்கு அப்படின்னு சொன்னா, கடல் கரைக்கு கரை இருக்கு, பேங்க்னு சொல்றோம், ரிவர் பேங்க் அல்லது கடல் கரை. அந்த ஓஷன் பேங்க கிராஸ் பண்ணி அந்த அலைகள் வேலை வருதுன்னு வச்சுப்போம். எப்படி பொங்கிட்டு வருவோம் அது போல் ஒரு மூலையிலிருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஓஷன்ல இருந்து அலைகளானது அப்படியே நிலத்துக்குள்ளே எப்படி பெனிட்ரேட் ஆகி வருதோ அது போல் இந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய சேனை ஆட்கள் அப்படி ஓடி வராங்க. எப்படி வராங்க? அலைகள் எப்படி வருமோ அதுபோல் ஓடி வருகிறார்கள். வந்து விரைந்து வந்து அப்படியே 2 பக்கமும் சிந்து, அதான் அழகாக சொன்னான், கரை சிந்து, திரை சிந்து, நுரை சிந்து, இவர்கள் எல்லாம் செய்து அது என்ன ஆகுனா 2 பக்கமும் சேனைகளும் ஓடி வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போடும் போது 2 பக்கமும் கடல் இல்லையா அப்படியே பொங்கி வந்து 2ம் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு உணர்வை அந்த இடம் தந்தது. அப்படி வந்து 2 அணிகளும் போய் அங்க சண்டையை போட வருது. சண்டையை போட வருகின்ற பொழுது ஒரு பக்கத்திலே பீமனை தாக்குவது என்கின்ற எண்ணத்தோடு துரியோதனன் சில படைகளை அனுப்புறான். ஏன்னா பீமன் தான் அவனுக்கு இப்ப டார்கெட். ஏன்? தன்னுடைய சகோதரமார்கள் 5 பேரை கொண்டுட்டான். பீமனை மூல தூக்கிடணுங்கிறது அவனுடைய மனசுல எண்ணம். ஆகவே பீமனை டார்கெட் பண்ணி துரியோதனன் ஒரு கேங் அனுப்பியிருக்கான். இது நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அர்ஜுனன் என்ன பண்றான்? ஏன்னா கிருஷ்ணர் என்னைக்கு சக்கராயுதத்தை எடுத்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு போட்டானோ அன்னைக்கிலிருந்து அர்ஜுனனுக்கு வீரமாக இருப்பது என்ன அப்படின்னா, பீஷ்மர் தான் இன்னைக்கு தளபதி. இன்னும் அந்த பணிக்கு அவர் தான் தளபதி. அப்போ தளபதிங்கிறவரை தூக்கிட்டோம்னா டைரக்ஷன் செஞ்சிடும். அல்லது தளபதியை அட்டாக் பண்ணீங்கன்னா பீஷ்மரை யாராலையும் சாய்க்க முடியாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய துரியோதனன் நிலை குலைந்து போவான், இல்லையா? இது சைக்கலாஜிக்கல் ஸ்டடி. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சைட்ல ஹெட்டா இருக்கிற ஒருத்தரை, யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கிற ஒருத்தன் இந்த சைட்ல இருந்து சாதாரண படையில இருந்து போய் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆப்போனன்ட் கூட என்ன யோசிப்பான்? அடடா, இவன் பயங்கரமா இருக்கான்ப்பா, இவனை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் போல் இருக்கேன்னு ஒரு நிமிஷம் ஆடுவோம். அந்த டாக்டிக்ஸ அர்ஜுனன் எடுத்துக்கிறான். ஆகவே அர்ஜுனனுடைய டார்கெட் பீஷ்மன், துரியோதனனுடைய டார்கெட் பீமன். இப்படிதான் போகுது 2 பேரும். இப்படி 2 பேருடைய சமாச்சாரத்திலே இந்த அணிகள் எல்லாம் அணி திரண்டு போகுது. மற்றவர்களை பத்தி யாரையும் யோசிக்கவே இல்லை பெருசா. தர்மனை அட்டாக் பண்ணணும்னு யாரையும் யோசிக்கல. சமயம் கிடைச்சா பாத்துக்கலாங்கிற மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் பீமன் தான் பெரிய ஆள், மற்ற யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், இல்லையா? இப்படித்தான் இவங்களுடைய யோசனையோடு அவங்க வராங்க. அப்ப துரியோதனன் சேனைகள் எல்லாம் உள்ள நுழையுது. துரியோதனுடைய சேனைகள் எல்லாம் வந்து அப்படி ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. விருது 1000 கோடி, முரசு 1000 கோடி மெம்மேல் எழ
பொறு தானையோடு வந்து அணைந்தனர் புற தந்த பூபாலரும் கருதா அரக்கன் கொடுத்தானை இறைவன் கடும் தானை என்று இரு தானையும் போல் எதிருன்று இரு மன்னர் இரு தானையும். இடத்துல ஒரு ஒப்புமையை தருகிறார் வில்லிபுத்தூரார். கருதா அரக்கன் கொடுத்தானை. கருதா அரக்கன் என்று சொன்னால் அருமையான வார்த்தை. எவன் சொல்லியும் கேட்காத ஒரு அரக்கனாக ஒருவன் இருந்தான், அவன் ராவணேஸ்வரன். தம்பி அட்வைஸ் பண்றான் விபீஷணன். என்ன சொல்றான்? செய்யறது தப்பு, விட்டுடு இல்லையா? அவையிலே உட்கார்ந்து தம்பியாகிய விபீஷணன் சொல்றான், ராவணேஸ்வரா, நீ செய்யறது தப்புப்பா. மாற்றான் மனைவியை கொண்டு வந்து உன்னுடைய இதுல சிறை பிடித்து வைத்திருக்கிறாய், அது தப்பு. தயவு செய்து அவளை விட்டு விடு. அப்ப என்ன பண்றான்? ராவணேஸ்வரனுக்கு இவன் அட்வைஸ் பண்ண உடனே விபீஷணனை போன்னு விரட்டி விட்டுட்டான். சரியா? அடுத்ததாக கும்பகர்ணன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுப்புறான், போடா போய் போற செய். போறான். அவன் என்ன பண்ணுவான்? அண்ணங்காரன் அனுப்பி விட்டானேன்னு சொல்லி அவன் போய் போருக்கு போறான். அங்கே போருக்கு போனால் அந்த இடத்துல அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணங்காரனை பார்த்து கேட்கறான். முதல் கேள்வியா தான் கேட்டான், எழுப்பணும்னே தூக்கத்துல. சீதை ஒன்னும் விட்டு, சீதையை கொண்டு போய் ஒன்னும் விடலையான்னு கேட்டான். முதல் தூக்கத்தை விட்டு எழுப்பின உடனே கும்பகர்ணன் கேட்ட முதல் கேள்வி அதுதான், சீதையை ஒன்னும் கொண்டு போய் விட்டு விடவில்லையான்னு கேட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, ஒண்ணு இது முடிய போல் இருக்கு பிரச்சனை. இல்லப்பா அப்படின்னா அண்ணா உன்னை கூப்பிட்டுருக்காருன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போய் நிக்கிறான். என்ன அப்படிங்கிறான், நான் போருக்கு போறது பிரச்சனைப்படல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம சைட்ல நியாயம் இருந்து நம்ம போய் பண்றது சரியா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நான் இப்பதான் கடைசியா பாப்பேன்னு நினைக்கிறேன், போருக்கு அப்புறம் ஒண்ணு நான் திருப்பி பார்க்க மாட்டேன்ட்டான். இப்ப அவனுக்கும் தெரிஞ்சு போது தான் இறக்க போகிறேன். அவனும் சொல்லிட்டு போறான். மாறினானோ? மாறல. பிள்ளை போகிறான் இந்திரஜித் போருக்கு. போறான், கிளம்புறான். போருக்கு போற சமயத்துல மாயசீதையை கொண்டு போய் வெட்டுற மாதிரி பண்ணி, ஏன்னா லக்ஷ்மணனுடைய போர்கணைக்கு அவனால் நிக்க முடியல. மாய சீதையை கொண்டு வந்து அவளை நிக்க வச்சு கொல்ற மாதிரி எல்லாம் காட்டுறான். அப்பவும் இவங்க அடங்க சரியான போர் நடக்குது. இந்திரஜித் போர்க்களத்திலிருந்து வெளியில வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறான், அப்பா தயவு செய்து கொடுத்துரு, இது வேண்டாம். அப்பவும் பிள்ளைகிட்ட என்ன சொல்றான், உன்னை நம்பி நான் இல்லை, நீ எனக்காக சண்டை போறதாண்டா போ, இல்லைன்னா பரவாயில்ல நான் போய் போருக்கு போறேன். அப்ப அப்பாவை இவனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதினாலே அவனை விட்டுட்டு, சரி இனி நான் உன்னை ஒன்னும் சொல்ல முடியாது, சீதை என்கின்ற விடம் உனக்குள்ள உடம்புல ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப போய் தன்னுடைய உயிரை அவன் இறந்த பிறகு மனைவி மண்டோதரியும் கத்துறா, அழறா. என்ன அழறா? பிள்ளைய பார்த்துட்டு தலையில்லாத உடம்பு கிடக்கு, தலைய காணும். உடம்ப பார்த்துட்டு ஓன்னு அழறான். இல்ல இவனும் ஒரு நிமிஷம் ராவணேஸ்வரன் நிலை குலைந்து போய் நிக்கிறான். அப்ப அந்த உடம்ப பார்த்துட்டு அழறா. மண்டோதரி புள்ள போயிட்டானு அழறியான்னு. இல்ல இல்ல, நாளை இதுபோல் உனக்கு ஒரு காலம் வந்து விடுமே என்று எண்ணி அழுகிறேன். நீ இந்த மாதிரி போயிடுவியே அப்படின்னு நான் நினைச்ச அழறேன். அப்போ இத்தனை பேர் சொல்லியும் மனம் மாறாதவனாக இருந்ததினால் கருதா அரக்கன் என்ற வார்த்தையை போட்டான் வில்லிபுத்தூரன். அதே வார்த்தை துரியோதனனுக்கு பொருந்தும். ஏன்? எத்தனை பேர் அவனுக்கு ஆலோசனை சொன்னாலும் எவர்கிட்டயாவது ஒருத்தர் சொன்னதை கேட்டானா? ஆகவே கருதா அரக்கனை போல் இருந்ததினால் இவனும் ராவணேஸ்வரனை போல ஒரு ஆணவம் பிடித்தவனாகவே இருந்து விட்டான் என்பதினாலே இவனை ராவணேஸ்வரனோடு ஒப்பாக வச்சு பேசுறாரு வில்லிவாரகத்துல வில்லிபுத்தூரார். ஆகவே இவன் ராவணேஸ்வரன். அப்ப எதிர்த்து நின்றவர்கள் ராமனுக்கு ஒப்பான சேனை அப்படின்னு சொல்லி பேசுறார். அப்போ இந்த ரெண்டு சேனைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணி வருது. இப்போ அர்ஜுனன் தன்னுடைய தேரை, அர்ஜுனனுடைய இலக்கு பீஷ்மர், அர்ஜுனன் தன்னுடைய தேரை பீஷ்மருக்கு நேரே செலுத்துகிறார்.
போ. அப்போ அரக்கர் முதல்வன் அழிதோறும் ஏவர் இன்று அவர் போல் உமை துறக்கை நின்றேன் என தெவ்வர் தம்மோடு சொல்லிற்று என குறுக்கு கொடி தேர்மிசை ஏறி விசையோடு கூத்தாடவே புறக்கைக்கு நின்றானோடு செங்கன் விசையன் புறப்பட்டான். இப்போ விசையன் என்ன பண்றான்? அழகாக கண் அப்படியே சிவந்திருக்கக்கூடிய கண்களை உடைய யார்? திருமால் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் சாரதியாக இருக்க அவன் தேர் ஓட்டி கொண்டு போக விஜயன் இப்பொழுது போர்க்களத்திலே யாரை நோக்கி போகிறான்? பீஷ்மரை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய சண்டையை போடுறது. இப்ப பீஷ்மரை எதிரில் பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, பீஷ்மரை தனியா விடுறதுக்கு யாருக்கும் இப்ப விருப்பம் இல்லை. ஏன்னா துரியோதனன் அதுக்குள்ள ஒரு பிளான் போட்டு வச்சுட்டான். அவன் நேரா வர்றான் அப்படின்னு தெரியுது. இப்ப என்ன பண்றார்? ஸ்ரீ கிருஷ்ணர் தேரை பீஷ்மரை நோக்கி செலுத்தி கொண்டு வருகிறார். சரியா? நல்லா அந்த போர்க்களத்தை அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. குருட்சேத்திரத்துல நாம இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இப்ப பீஷ்மர் அந்த இடத்துல போர்க்களத்துல நிக்கிறார். பீஷ்மர் டார்கெட்டை பார்த்துட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஓட்டிட்டு போறார் தேரை. என்ன பண்றார்? அவர் போர்னா நடுவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களோட சண்டை போட்டு கொண்டு தான் கிருஷ்ணர் உடைய தேர் முன்னேற வேண்டும். ஏன்னா பீஷ்மருக்கு சுத்தி ஒரு அரண் மாதிரி இவங்க வச்சிருக்கிறான். ஏன்னா உள்ள போய் அவன் நேரடியாக அடிக்க கூடாது. அப்போ அவனை சுத்தி இருந்தவங்க எல்லாம் அரண் போல் நின்றார் இல்லையா? அவனை சுற்றி யார் யாரெல்லாம் நின்றார்கள்னு பார்ப்போம். அரண் நின்றனன் போல் அவன் நின்ற தேர் ஒத்த அணிதேர் மிசை போர நின்ற நதி மைந்தனோடு சென்று முனை நின்று போர எண்ணியே சரம் நின்ற குடிசாப விசயன் தன்னை கொண்டு சங்கம் குறித்து உரம் நின்ற அவன் நெஞ்சுடை பாகன் மான் தேர் உகைத்து ஊறவே. அப்ப என்ன பண்றான் கிருஷ்ணர்? இப்ப அங்கே இருக்கக்கூடிய கங்கை மைந்தனாகிய பீஷ்மரை நோக்கி கொண்டு தன்னுடைய தேரை செலுத்தி கொண்டு வருகிறான். அப்ப செலுத்தி கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே இருந்தவர்களோடு விஜயன் போர் செய்து கொண்டே வருகிறான். நல்லா பாருங்க, பீஷ்மர் போர் ஆரம்பிக்கல. பீஷ்மர் நின்றுட்டு இருக்கார். பீஷ்மரை சுத்தி சர்க்கிள் மாதிரி நிப்பாங்க மக்கள். ஏன்னா பீஷ்மரை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றான்? எல்லாரும் அடிச்சுட்டு வரணும். ஏன்னா விஜயன் எல்லாரையும் அடிச்சு கொண்டு பீஷ்மரோட நேரா வந்து சண்டை போடும். அப்பதான் பீஷ்மரோட அவன் சண்டை போடுறதுக்கு வழி. அப்ப சண்டை போட்டுட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணிக்கிட்டே வரான். என்னன்னா இந்த கேட்வே எல்லாம் திறக்கணும் இல்லையா? அந்த மாதிரி திறந்துகிட்டு உள்ள வரணும். அவன் திறந்துகிட்டு உள்ள வரான். எல்லாரோடையும் சண்டை போட்டு அவனை தள்ளிக்கிட்டு வரான். வந்து அவன் என்ன பண்றான்? நிக்க இந்த சங்கை ஊதக்கூடிய பாஞ்சஜன்யம் என்று வெற்றி முழக்கத்தை தரக்கூடிய சங்கு நாதத்தை செய்யக்கூடிய கிருஷ்ணன் தேர் ஓட்டி கொண்டு வர விஜயன் இவர்களை எல்லாம் சமாளித்துக் கொண்டு அந்த தேரை முன் செலுத்தி கொண்டு கிருஷ்ணனால் உந்தப்பட்டு அவன் என்ன பண்றான்? இங்கே அந்த தேரை எடுத்து பீஷ்மர் இருக்கின்ற இடத்துக்கு வர்றான். வந்து 2 பேரும் தேரோட வரணும்ட்டு. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? தேரை தடுக்கிறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் துரியோதனன். ஏன்னா பீஷ்மர் அவன் எப்படி தாக்க வருவான்னு இவனுக்கு தெரியும். இவனுக்கு யோசிக்கணும் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது. ஆங்கிலத்திலே நம்ம சொல்றதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் எந்த மூவ் பண்ணுவாங்கங்கிற கெஸ் ஒர்க் இருக்கும், தெரியணும் இல்லையா? அப்ப போர்ல இது ஒரு முக்கியமான தகுதி. அடுத்தது என்ன நடக்குங்கிற ஒரு விஷுவலைசேஷன் மனசுல வரணும். இல்லைன்னா போர் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவனை தாக்குவான், இவன் இதுக்காகத்தான் வருவாங்கிற யோசனை இவங்களுக்கு வரணும், எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி இருந்தாதான் போருக்குள்ள நீங்க போய் சண்டை போட முடியும். அந்த போரினுடைய அடிப்படை தத்துவத்தை எது? இந்த மகாபாரதம் போன்ற போரினுடைய அடிப்படை தத்துவத்தினுடைய கருத்தை தான் பிற்காலத்திலே மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்று பேசினார். டிஃபென்ஸ் மெக்கானிசம் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜின்னு பேசலாம். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜினா என்ன? அதே தான் ஒரு நாடு இன்னொரு நாடோடு சண்டை போடுகின்ற பொழுது இதை அவர்கள் கவனித்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பரிசீலித்து அவர்கள் சண்டை போட ஆரம்பித்தார்கள். அந்த வார்த்தையினுடைய பிரயோகம், இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தை பிரயோகம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வியாபார ரீதியாக இன்னைக்கு பேசுகின்ற பொழுது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இடத்திலே இந்த ஸ்ட்ராட்டஜி என்கின்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்றோம். என்ன சொல்றோம்? நம்முடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நமக்கு எதிர கடை போட்டவன் இருக்கான்,
அவனுடைய ப்ராடக்டை விட நான் எப்படி விற்கிறதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி. அப்போ அவன் இப்படி பண்ணுவானா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அதை நான் யோசிக்க. அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்ய, அதைத்தான் இங்க அவர்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றாங்க, இவன் முன்னுக்கு வர்றதை பார்த்த உடனே கலிங்க தேசத்தினுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அவன் தேரை மடக்குகிறார்கள். விஜயனுடைய தேரை கலிங்க தேசத்தினுடைய மன்னர்கள், அவனுடைய குரூப், அவங்க என்ன பண்றாங்க, விஜயனை மடக்குகிறார். மடக்குறதுனால என்ன அர்த்தம், அவன் போறது டிலே ஆகும் இல்லையா, பீஷ்மரை நோக்கி அவன் போவது டிலே ஆகும். So one way, that is a way that to stop, ஒரு பேரியர்ஸ் போடுற மாதிரி இல்லையா, ஃபாஸ்டா போடுற இடத்துல நம்ம ரோட் பிரேக்கர்ஸ் சொல்ற மாதிரி போடுறோம்ல, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போடுறோம். எதுக்காக, வண்டி ஃபாஸ்டா போகக்கூட நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக போடுற மாதிரி. இப்ப என்ன பண்றாங்க, அவனுக்கு தடுக்கிறதுக்கு இவங்க உள்ள நுழையிறாங்க. கலிங்க தேசத்தினுடைய ஆட்கள் ஊறுகின்ற தேர் ஊடி உயர் கங்கை மகன் நின்ற ஒரு தேரூடும் சேருகின்ற எல்லை, பக்கத்துல வந்தாச்சு, சேருகின்ற எல்லை போய் சண்டைதான் போடணும் இல்லையா, கங்கை மைந்தன் இருக்கக்கூடிய தேரை நோக்கி வந்தாச்சு, கிட்டத்தட்ட பக்கம். கலிங்கேசர் முதலான வெம்மன்னர் போய், இப்ப உள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே கடகடன்னு இவங்க வந்துட்டாங்க, நேர்கின்ற விஜயனோடும் மோதி. அப்ப விஜயனை தடுக்க ஆரம்பிக்கிறார்கள், அவனோட சண்டை போடுறது. அவன் ஏவு நெடுவாளி பட்டு ஈர்கின்ற புன்வாயில் வாருகின்ற செந்நீரடை மூழ்கினர். என்ன பண்ணாங்க, அவனை ஸ்டாப் பண்றதுக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கலிங்க தேசத்தினுடைய அந்த ஆட்களோடு இவன் சண்டை போட்டு அந்த ஆட்களை கிளியர் பண்ணி அவங்களை சாகடிச்சு விஜயன் முன்னேறுகின்றான். ஏன்னா அவங்க ஒரு வகையில அவரை ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தவங்க சண்டைக்கு வந்த உடனே விஜயன் தன்னுடைய வில்லாற்றலினால அவங்களை ஜெயிச்சிடறான், அவங்களை கொன்னுடுறான். கொன்ன உடனே அவர்கள் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அவங்க மாண்டு போன பிறகு முன்னேறுகிறான். அப்ப கலிங்கேசர்கள் அவனுடைய வில்லுக்கு ஆட்பட்டு இறந்து போனார். அதை கண்ட உடனேயே அந்த வில்லானது எப்படி போச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்றான் விஜயன். அதை பார்த்த உடனே பீமன், அந்த பீஷ்மன் என்று சொல்லக்கூடிய விபீஷணன், அவன் என்ன பண்றான், வீடனன் என்று சொல்லக்கூடியவன், அவன் என்ன பண்றான், பீஷ்மாச்சாரியார், அவர் இப்போ நேரடியாக அர்ஜுனனோடு சண்டை போடுறதுக்கு இறங்குறார். ஏன்னா கலிங்க தேசத்து ஆட்கள் கலிங்க தேசத்து ஆட்களை கொன்னுட்டான் விஜயன், கொன்னுட்டு முன்னுக்கு வர்றான். அப்போ அவர்களை ஏதாவது ஒரு இடத்துல தடுக்க முடியும். அப்ப பீஷ்மர் சொல்றார், நானே சண்டைக்கு வரேன். அப்ப இவரே சண்டைக்கு இறங்குறதுன்னு சொல்ற. செல்லும் கலிங்கேசர் அலையுண்ட நிலை கண்டு அவங்க கீழே விழுந்து செத்த உடனே சிவன் என்று பார் சொல்லும் பெரும் செம்மல் பல்லங்கள் அவன் மேல் தொடுத்து ஏவினான். அப்ப கங்கை மைந்தனாகிய பீஷ்மர் பல அம்புகளை அவனுடைய அர்ஜுனன் மீது வைத்தார். கொல்லும் கொடும்பானம் அவை 5 விசையன் கொதித்து ஏவினான். அவன் மேல விழறதுக்கு ஏவி விட்டா பீஷ்மனை அடிப்பதற்கு ஒரு 5 பானங்களை இவன் விட்டான். வில்லும் தன் வில் நானும் விரல் அம்பும் உடன் அற்று விடை கொள்ளவே. அப்ப பீஷ்மர் கையிலே இருந்த வில் முடிந்து, வில்லின் நான் முடிந்து, அவனுடைய அம்புகள் அத்தனையும் கீழே விழுந்து போக அந்த 5 பானங்களை போட்டு விட்டான். இப்ப பீஷ்மரோட டைரக்ட் அட்டாக்ல இறங்கியாச்சு அர்ஜுனன். இப்ப பீஷ்மரோட டைரக்ட் அட்டாக் அடிக்கும் பொழுது பீஷ்மரனுடைய அம்புகளை வில்ல உடைச்சி அந்த வில்லினுடைய நான் என்று சொல்லக்கூடிய அந்த த்ரெட், அந்த வயரை உடைச்சு அவர் வச்சிருந்த அம்புகள் வைத்திருக்க அம்பார் துணின்னு சொல்லுவோம், அதை பின்னாடி கட்டியிருப்பாங்க, அதை கட் பண்ணி அது கீழே எல்லாம் விழுந்துச்சுன்னா கீழே இறங்கி எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடும் இல்லையா, அதை போட்டு அனுப்பிட்டான், பண்ணிட்டான். அப்படி விழுந்த உடனே இவர்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியல. இத பார்த்துக்கிட்டே இருந்த துரியோதனன் பக்கத்திலே இருந்தவன், துரியோதனனுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு தம்பி இருக்கிறான்,
அவனுக்கு பேர் துச்சாதனன். துச்சாதனன் பேர். ரொம்ப நம்பிக்கையான தம்பி. அண்ணங்கார என்ன சொல்றது, அண்ணங்காரன் இருக்கிறதுலே கொஞ்சம் ரவுடின்னு சொன்னா இவன் மகா ரவுடி. இவன் அப்படி தம்பி, அண்ணங்காரனுக்கு தட்டாத தம்பி. அப்படி இவன் உடனே இவனுக்கு கோவம். பீஷ்மரை சண்டை போட கூப்பிட்டா, வாடா நாமளும் போவன். துச்சாதனன் உடனே அவன் ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு ஒரு சண்டைக்கு வர, விஜயனோடு சண்டை போடுவது என்று. இவர் கொண்ட செற்றத்தோடு இவர் போர் செய்ய, இகல் வீமனை பவர் கொண்ட நெடுவேளை போல் வந்து மொய்த்தனர். இப்ப விஜயனை என்ன பண்ணுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும்? இவன் துச்சாதனன் தன்னோட ஒரு சில ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து அவனை சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்றான். 2 பேரும் வரான், வந்து அவனோட சண்டை போட்டு இப்ப ஏற்பட்டவனை அடிப்போம்னு வந்து நிக்கிறான். போர் செய்ய வருகிறார்கள். சரியா? அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது விஜயனுடைய வில்லிலே தாக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து ஓடுகிறார்கள். என்ன பண்ண முடியும்? அர்ஜுனனோட பிரிச்சா சண்டை போட முடியாது, அதனால் ஓடியாச்சு. ஓடனவன் சும்மா இருக்கணும் இல்லையோ? அப்ப பீஷ்மரோட அவங்க சண்டை போடட்டும்னு விட்டுட்டான். அங்கேருந்து ஓடினவன் நேர என்ன பண்ணிருக்கான்? அண்ணங்காரன் தான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான, துரியோதனனுடைய இலக்கு பீமன். அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துடணுமே, இவன் தான் நம்ம புள்ள. உடனே அவன் அண்ணனுக்கு தட்டாத தம்பியா இருக்கிறதால் நேர பீமனோட சண்டை போடுறதுன்னு வர்ற இவருடைய அடுத்த நடவடிக்கை. அங்க போய் சண்டை போடுறதுன்னு சொல்லி சண்டைக்கு வர்றேன். அவன் ஏற்கனவே வீரத்தோடு நின்றுட்டு இருக்கான். சரியா? அங்க போய் நிக்கிறான். நின்னா பீமனை போய் தாக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மொய்க்கிறார்கள். மொய்க்கின்ற பொழுது பீமன் இவர்களை ஒரு பொருட்டா பார்த்து கொண்டிருக்கிறான். என்னதான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத அவர்கள் பார்க்க இவங்க அத்தனை பேரும் இவனை சூழ்றாங்க. யாரை? பீமனை சூழ்ந்து கொள்கிறார்கள். துச்சாதனும் துச்சாதனுடைய அணி அத்தனையும் சூழ்ந்துச்சு. சூழ்ந்து அவன் மீது அம்புகளை சரம் மாதிரியாக வீசுகின்றார்கள் பீமன் மீது. அப்ப பீமன், அதாவது தாக்குதல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பக்கத்திலையும் அவனை தாக்குறது, பீமனை தாக்குறது அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு அம்பானது நேராக போய் பீமனுடைய மார்பை துளைக்கிறது. அவன் உயிர் போ, ஆனா பீமன் மார்பை துளைக்குது. அதனால அவன் ஒண்ணும் பண்ணல. அவன் எப்படி பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வந்துட்டு. இதுதான் கஷ்டம். அதாவது சாதாரணமா இருக்கிறவனை ஏற்கனவே அவன் அந்த போருக்கு வருகின்ற பொழுதே போரிலே துரியோதனனையும் துச்சாதனனையும் உதைப்பேன்னு சொல்லி வந்தவன் தான் பீமன் இல்லையா? அவனுடைய சபதமே அதுதானே. இந்த துரியோதனையும் சாவடிப்பேன், துச்சாதனையும் உடைப்பேன், உடைச்சு அவனுடைய இரத்தத்தை எடுத்து திரௌபதியினுடைய கூந்தலில் தடவி முடிப்பேன் என்று சபதம் போட்டவன் அவன். அப்போ அவனிடத்துல துச்சாதனன் போய் இவனை அடிச்சா அவன் சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான். பீமனுக்கு கோபம். இப்போ அவன் என்ன சொல்றான்? துச்சாதனன் தம்பிமார் மைந்தர் மற்றும் சகுனி சல்லியன் எச்சாப முடிமன்னரும் பின்னரும் துணி எதிர் சீரினர். இத்தனை பேர் ரவுண்டு கட்டியிருக்காங்க. யார? பீமன். யார் யாரு? துச்சாதனன், அவனுடைய தம்பிகள், அவனுடைய மைந்தர்கள், சகுனி, சல்லியன், இவங்க அத்தனை பேரும் போய் அவன் அடிக்கிறாங்க. அச்சாபம் ஒன்றாலும் அன்று அவர்க்கு அன்பு அந்நேகம் தொடுத்து உச்சாசனம் சொல்லி நின்றான் அவடல் மன்னர் உடன் உடவே. அந்த மந்திரங்கள் எல்லாம் ஜபித்தெல்லாம் அவங்க அம்புகளை வைக்கிறார்கள். அப்படி அவனை அடிக்கின்ற பொழுது அப்பொழுது பீமன் ஒரே ஒரு வில்லை கொண்டு அத்தனை பேரையும் தாக்குகிறான். ஏன்னா பீமன் தனியா இருக்கான். பீமனை சுற்றி இவங்க நின்று தாக்குதல் நடத்துகிறார்கள். பீமன் தன் கையிலே இருந்த ஒரு வில்லை எடுத்து அவர்களுக்கு எதிராக நின்று சண்டை போடுவது என தீர்மானம் செய்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டு அவர்கள் எதிராக நின்று சண்டை போடுவதுன்னு நிற்கிறான். இது நடக்குது. இப்போ தம்பிமார்களை பீமன் சமாளித்துக் கொண்டிருக்கிறான். பீமனால் சமாளிக்க முடியும் என்று சொல்லி பீமன் தன்னுடைய வில்லாலே அத்தனை பேருக்கும் பதில் கொடுத்திருக்கிறான். பார்த்த உடனேயே துரியோதனன் பயந்துட்டான். உடனே ஓடியான்.
அவன் சும்மா இருப்பானா? நேத்து மாதிரி ஏதாவது திரும்பவும் தன்னுடைய தம்பிமார்கள் போயிட போறாங்கன்னு அவனுக்கு ஒரு பயம். ஐயையோ, நேத்து தானே 5 பேரை தூக்கிவிட்டான் இவன், அதனால ஓடி வரான். இப்ப தம்பிமார்களுடைய நிலையை கண்டு துரியோதனன் சினத்தோடு தேரிலே ஏறி பீமனுக்கோடு சண்டை போட வர்றான். செருதுப்பு உடைத்து ஓடி வரும் தம்பியர் கண்டு செற்றத்தோடு கருத்து புகைத்து உள் கலங்கி கடைக்கண்கள் கனல் காலவே. அப்படியே இவன் கோபத்துல ஓடி வர, மறுத்தரும் காலை நின்றானே இன்று ஆவி மலைவேன், இன்னைக்கு பார் பீமனை முடிச்சு விடுறேன்டான். நம்மளுக்கு அவ்வளவு கோபம். துரியோதனன் சொல்றான், இன்னைக்கு பார் பீமனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி வர்றான். சண்டை போடுறது. உருத்து தடதேரின் மிசை வந்து அடுத்தான் உரகதேனன். அப்ப உரகக் கொடியை கொண்டவனாகிய துரியோதனன் என்ன பண்றான்? பீமனை தாக்குவதற்காக வருகிறான். ஏன்னா தம்பிமார்களை தடுப்பதற்கும் காப்பாற்றுவதற்குமாக அவன் வருகிறான். பேராத நிலை நின்று வன்போடு சாபம் பிடித்து எங்கனமும் சேராத வயவாளி ஈர் 5 சேர தொடுத்து ஏவினான். ஓர் ஆவமுடன் இட்ட சுவசம் பிளந்து ஓடி ஆண்மைக்கு எல்லாம் வீராவிடேகம் செய்து வயபீமன் அகல் மார்பில் மிக மூழ்கவே. இப்போ துரியோதனன் ஒரு வில்லை எடுத்து போடுறான், ஒரு அம்பை எடுத்து தொடுத்து பீமனை அடிக்க வரான். சரியா? அதுக்கு ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கார், பேராத நிலை நின்றவன். அப்படின்னா அந்த அம்பை தொடுத்து அடிப்பதிலே தனுர்வேதத்தின்படி சில நிலைகள் இருக்கும். சரியா? இது அழகான ஒரு கருத்து. இது இந்த சமாச்சாரம் நமக்கு தெரியாது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிறார் வில்லிபுத்தூரார். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட சொல்றார். அதுல அதற்கு 4 வகைப்படும்னு காட்டுறார். அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்ப போர் முறையில வில்லை எடுத்து சண்டை போடும் போது அம்ப தொடுத்து அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சில ஸ்டாண்ட் பொசிஷன்ல வச்சு அடிக்கணுமா. அது 4 வகைப்படும்னு எழுதுற. என்னன்னு பார்ப்போம். பைசாசம் அப்படின்னு ஒரு முறை, மண்டலம் அப்படின்னு ஒரு முறை, ஆலிடம் 3வது முறை, பிரதியாலிடம் அப்படின்னு 4வது முறை. சரியா? இந்த 4 முறைகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு கால்ல நின்னு ஒரு கால் முடக்கி, எந்த காலம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், வலது இடதுன்னு சொல்லல. ஒரு காலில் நின்று, ஒரு காலில் நிக்கணும், ஒரு கால் மடக்கி இருக்கணும். அப்படி நின்று சண்டை போடுவதற்கு பேர் பைசாச நிலைன்னு பேர். சரியா? அது ஒரு ஸ்டாண்ட். அடுத்தது, இரு காலும் பக்கல் வளைய மண்டிடுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 காலம் அப்படி பெண்டாய் மண்டி ஓட்ட நிலையிலே நின்று அடிப்பது. 2வது, 2 காலும் மண்டி ஓட்ட நிலையிலே அடிப்பது மண்டல நிலைன்னு சொல்றோம். இதுக்கு பேர் மண்டலம். 3வது, வலக்கால் மண்டியிட்டு. சரியா? வலக்கால் மண்டியிட்டு இடக்கால் முன்னாடி இருக்கு. வலக்கால் மண்டியிட்டு இடக்கால் முன்னாடி வச்சு அடிக்கிறது. அதற்கு பேர் ஆலீட நிலை. இப்ப அது அதர்வேராகும். அப்போ வலக்கால் மண்டியிட்டு இடக்கால் முன்னாடி இருப்பதுக்கு ஆலீடம். இப்ப வலக்கால் முன்னாடி வச்சு இடக்கால் மண்டியிட்டு இருந்தால் அதற்கு பேர் பிரத்தியாலீடம். பிரத்திய ஆலீடம். இப்படி 4 முறைகள் உண்டு. இதற்கு பேர் 4 நிலைகள்னு சொல்றார். இதுக்கு பேர் பேராத நிலை. இதுல ஏதாவது ஒரு நிலையை எடுத்தா அது ஒரு நிலைன்னு சொல்றது. இந்த நிலையில ஏதோ ஒரு நிலையிலே துரியோதனன் நின்று கொண்டு என்ன செய்யறான்? இப்போ தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அம்பை ஒரு நிலையிலே வைத்து ஆண்மைக்கெல்லாம் பெரிய ஆண்மை பொருந்தியவனாக இருக்கக்கூடிய பீமன் மீது செலுத்தி அவனை
அடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போட்டிருக்கக்கூடிய கவசத்தை பிளக்கின்ற ஒரு அம்பை அவன் மீது விடுகிறான். அது என்ன ஆகுது? பீமனுடைய கவசத்தை உடைச்சு அந்த அம்பானது அவன் மார்பிலே துளைக்கிறான். இப்ப முதல்ல துச்சாதனன் அவனுக்கு குரூப் போட்டதும் ஒண்ணு இருக்கு. இப்ப அவங்க தூக்கி போட்டு அவன் மட்டும் சண்டையை போட்டான். அதுக்கப்புறமா இப்போ இவர் போட்டது துரியோதனன் போட்ட உடனே அந்த கவசம் உடைஞ்சு போய் அது உள்ள வருது. அதனால ஒண்ணு பீமன் பெரிய லெவல்ல பாதிப்பாக. பீமன் என்ன பண்றான்? அதை எடுத்து போட்டுட்டு சண்டைக்கு இன்னும் வீரத்தோடு சண்டை ஆரம்பிக்கிறான். ஈமத்தோறும் சென்று நடமாடும் கடல் ஐயன் எதிராய் வரும் காமன் தன் உடல் மேல் விழித்திட்ட நுதலில் கடல் கண் ஆன. ஒரு அழகான ஒரு ஒப்புமையை தர. என்ன அப்படின்னா, சாதாரணமா பாவம் ஒருத்தர் தியானத்துல உட்கார்ந்து இருந்தார். சரியா? மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏத்தி விட்டு ஒருத்தரை அவரை தியானத்திலிருந்து கலைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு சின்ன அம்பை போட்டு அவரை எழுப்பு அப்படின்னு சொன்னாங்க. தியானத்தில் உட்கார்ந்திருந்தவர் சிவபெருமான் அம்பை போட்டு எழுப்புன்னு தேவர்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்னது யாரு? மன்மதனிடத்திலே. மன்மதனும் கொஞ்சம் கர்வத்துல ஆமா ஆமா நம்மால பண்ண முடியாததா அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்ணா? தன்னுடைய பானத்தை யார் மீது ஏவினான்? அந்த சிவபெருமான் மீது ஏவினான். இப்ப சிவபெருமான் மீது ஏவியதாலே சிவன் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சட்டுன்னு கண்ணை விழிச்சு பார்த்தார், அவன் பஸ்மமா போயிட்டான் இல்லையா? சாம்பலாகி மாறிவிட்டான். அந்த ஒப்புமையை இங்க கொடுக்கிறான். எதுக்காக கொடுக்கிறான்? பீமன் தான் தனியாக இருந்து சாதாரணமா இருக்கான். இப்போ துச்சாதனம் அடிச்சு துரியோதனும் போய் அவனை சீண்டி விட்டா சும்மா இருப்பானா? அந்த கோபம் எப்படியான கோபம்? சிவபெருமான் எப்படி மன்மதனை அவர் இது பண்ணாரோ, அவனை கோபத்தோடு பார்த்தாரோ, அதுபோல் இவன் அவனை அப்படி ஒரு பார்வை பார்க்கிறான். கண்ணால் ஒரு பார்வை. தாமம் புனைந்த ஆற மனம் நாரும் மார்பு தடம் தோயவே பீமன் தொடுத்தான் ஒரு எதிர் அம்பு பார் மன்னன் மிடல் சாயவே. இப்ப என்ன பண்ணா? பீமன் தான் ஒரு அம்பு எடுத்து விட்டான் துரியோதனன் மேல. துரியோதனன் மயக்க கீழ் விட்டான். இப்ப துரியோதனுக்கு மயக்குறுக்கின்ற நிலை வந்து விட்டது. அப்போ உடனே பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க? ஓடி இப்ப ராஜாவை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுப்போம். எப்பவுமே ராஜா மெயினானவர். ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணத்தான் இத்தனை சண்டையும். இப்ப துரியோதன கீழே விழுந்துட்டானா என்ன ஆகுறது? துரியோதனை விழுந்துட்டானா உடனே அவனை தூக்கிட்டு ஓடிடணும். So something has to be done. உடனே ஓடுறாங்க. ஓடி அவரை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க? ஆனாலும் பீமனோட சண்டை போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் நிக்கணும் இல்லையா? நல்லா யோசி. துச்சாதனன் அடிக்க துச்சாதனனுக்கு அடிக்கிறான். அவன் ஓடிட்டாங்க. இப்ப பீமனோடு இவங்க சண்டை போட வராங்க. யாரு? துரியோதனன் நேரா அட்டாக் பண்ண அவன் மார்பிளி போய் ஒரு அன்பு குத்த. அதற்கு கவுண்டரா ஒரு பீமன் துரியோதனன் மீது இன்னொரு அம்பை வைக்க அவன் மயக்கமாய் கீழே விழுந்துட்டான். இப்போ மயக்கமானவர்கள் அடிக்கலாம். ஏன்னா போர் முறை இல்லையா? டக்குன்னு அவங்க எது வேணா செய்யலாம். அதான் போரினுடைய முறை. அப்ப போர் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கிறதுக்காக அவசரமாக துரியோதனனை அவன் கண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அப்போ அவனோட யாராவது சண்டை போடணும் இல்லையா? அந்த சண்டை போடுவதற்கு புரிஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடியவனை உள்ள அனுப்புறான். ஏன்னா புரிஸ்ரவஸ் என்பவன்லாம் நாராயண சேனையிலிருந்து வந்தவங்க. புரிஸ்ரவன், சோமதத்தன், பகதத்தன் இவங்க எல்லாருமே நாராயண சேனையிலிருந்து வந்தவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த சைடுல எப்பவுமே இல்லாதவர்கள். இந்த சைடு யார் கொடுத்தது? நாராயணனே தான் கொடுத்தது இல்லையா? நாராயண சேனையை கௌரவர்களுக்கு கொடுத்தார். அப்ப புரிஸ்ரவஸ் அங்க இருக்கக்கூடியவர். அவன் இப்ப என்ன பண்றான்? பீமனை எதிர்கொள்வது அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழையிறான். ஓர் அம்பின் உழைந்து 7 உலகு உடையும் அலமரவே வீரம் புனை வீமன் குனி வில்லோடு எதிர் நிற்க போர் அம்பர உலகாழ்வோர் புகழ் புரிஸ்ரவாய் ஈர் அம்பு தொடுத்தான் ஒரு தேர் மேலின் இவன் மேல்.
ஒரு தேர்ல வந்து கடகடன்னு அவசரமாக புரிஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்ணா, அவன் மீது அம்பை தொடுத்தான். அவனோட சண்டை போடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணி, ஏன்னா அவனை சமாளிப்பதற்காக, பீமனை சமாளிப்பதற்காக, அவனோடு சண்டை போடுவதற்காக வர்றார். புரிஸ்ரவஸ் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வீரத்தையே தன்னுடைய ஆபரணமாக கொண்டவன் பேர். புரிஸ்ரவஸ் என்று சொன்னால் வீரத்தையே தன்னுடைய ஆபரணமாக கொண்டவன். அவன் தான் புரிஸ்ரவஸ். அப்ப புரிஸ்ரவஸ் அவனை தாக்குவதாக நிற்கின்றார். இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி தாக்குதல் நடந்து கொண்டிருக்க பீமன் பக்கத்திலிருந்து சாத்தகி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய ஒரு பிள்ளை, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சாத்தகி. அப்ப அவர் இப்போ எங்க பாண்டவர்கள் சேனையில இருந்து சண்டை போடும். அப்ப பாண்டவர்கள் சேனை பக்கத்தில் இருந்து அவர் என்ன பண்றான், இந்த புரிஸ்ரவஸோடு சண்டை போடுறதுக்கு அவன் இறங்கான். சாத்தகி நேரடியாக சண்டை போட இறங்குகிறார். அதை பார்த்த உடனே புரிஸ்ரவஸோடு சாத்தகி சண்டை, எதிர்த்து நின்று 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுல என்ன அப்படின்னா, 2 பேருமே ஈக்குவல் லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க. சாத்தகியும் புரிஸ்ரவஸும் 2 பேருமே அம்பிலே பயங்கரமான சண்டை. 2 பேரும் அம்பு, சில சமயங்கள் ஒருத்தர் மோதி அம்புகள் உடைஞ்சு போச்சு, அம்புகள் உடைஞ்சு போச்சு. அஸ்திரங்கள் போட்டா 2 பேர் அஸ்திரமும் பவர் ஈக்குவலா இருக்கு. அப்ப இவர் சாத்தகி போட்ட ஒரு அம்பினாலே அவனுடைய நான் அருந்து விழுந்தது, அதே போல அவன் போட்ட ஒரு அம்பினாலே இவனுடைய நான் அருந்து விழுந்தது. அவன் வில்லு முடிஞ்சது, இவன் வில்லு முறிஞ்சது. அவனுடைய அம்புகள் எல்லாம் கீழே விழுந்தன, இவனுடைய அம்புகள் எல்லாம் கீழே விழுந்தன. எப்படி நடக்குது பாருங்க. போர்ல ஈக்குவலா சண்டை போடுறாங்க, ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தோட 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேருமே ஒழுங்காக தேரில் இருந்து கீழே இறங்கி, மத்த மாதிரி ஏமாத்தல இல்லையா. இப்ப போர்ல இருந்து கீழே இறங்கி சண்டை போடுறது அப்படின்னு சொன்னா, 2 பேருமே ஒழுக்கத்தோடு கீழே இறங்கி 2 பேருமே நின்று கையில வாளை வைத்துக் கொண்டு சண்டை போடுகிறார். அத போட்ட உடனே வில்லிபுத்தூரார் சொல்றார், இவங்க 2 பேரும் சண்டையை போடுறத பார்த்தா மனசொத்த நண்பர்கள் 2 பேரும் போருக்காக சண்டை போடுறது போல தோணுதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் மனசை ஒற்றியவர்களாக இருக்கிறார்கள். புரிஸ்ரவஸ் என்ன நினைக்கிறாரோ அதான் சாத்தகியும் நினைக்கிறான், சாத்தகி நினைக்கிறதா புரிஸ்ரவஸ் நினைக்கிறான். 2 பேரும் ஒத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய இருவரும் ஒருமைப்பட சண்டை போடுகிறார்கள். ஆனா போருங்கிறதால எதிரெதிர் துருவமாக நின்று சண்டை போடுகிறார்கள். இது எப்படி இருக்கு, சில சமயங்கள் நம் மனதுக்குள்ளேயே இருவேறு துருவமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். வருகின்ற எண்ணமானது உதிக்கின்றது ஒரு மனத்தில் இருந்துதான். ஆனா ஆப்போசிட் வில் ஆல்வேஸ் கம். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அப்ப 2 வருதா, ஆனா அந்த கிரவுண்ட்ஸுக்கு 2 சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஆனா வந்த ஒரு பேஸ் எங்க இருந்து வந்தது, ஒரே மனதில் இருந்து உதித்ததுதான். அப்ப அந்த கவுண்டரை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆப்போசிட் மாதிரியான கருத்தா தோணும். ஆனா அடிப்படை ஒரே இடத்திலிருந்து வந்தது போல் இருப்பதை போல் வில்லிபாரர் அழகாக சொல்றார். இதெல்லாம் சைக்காலஜிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்படி புரிஸ்ரவஸும் அவரும் விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுக்கொண்டு அப்படி நிக்க, அதற்குள்ளே அன்றைக்கான சூரிய அஸ்தமனம் ஏற்பட்டு போச்சு. சூரிய அஸ்தமனம் ஏற்பட்ட உடனே எப்படி இருந்தாலும் போரானது நிறுத்திதான் ஆக, போர் நிறுத்தமானது ஏற்பட்டு போச்சு. உடனே அவரவர்கள் தன்னுடைய பாசறைக்குள்ளே செல்கிறார்கள். அதற்கு பின்பு வில்லிபுத்தூரார் போர்க்கள காட்சிகளை காட்டுகிறார். எப்படியெல்லாம் அந்த போர்க்களத்திலே இறந்து போன வீரர்கள் எப்படி இருந்தார்கள். 5ஆம் நாள் போரிலே இறந்த வீரர்களுடைய கணக்க சொல்றாரு. 25,000 போர் வீரர்கள். சரி, அது 25,000 எழுதுறாங்க, இல்லையா 20 × 5 அப்படின்னா 1,00,000 போர் வீரர்கள் இறந்து போனார்கள். அப்ப அந்த 5ஆம் நாள் போரில அவ்வளவு இறப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த குருட்சேத்திரத்திலே அவர்கள் இறந்து போய் அத்தனை, அது தவிர குதிரைகள், அது தவிர உங்களுக்கு யானைகள், அவைகளும் அங்கே மாண்டு போயிருக்கு. எல்லாம் போய் எல்லாம் கடந்திருக்கு. ஆக அது ஒரு போர்க்களம் என்பது
கிட்டத்தட்ட ஒரு பெரிய படுகளமாக இருப்பதனால அது படுகள காட்சின்னு தான் அந்த வார்த்தையை எழுதுற. படுகள காட்சிகளை சொல்லுவதாக எழுதி எல்லோரும் தன் தன் பாசறைக்கு போறாங்க. பாசறைக்கு போன சில வீரர்கள் சந்தோஷமா போனாங்க, காரணம் வெற்றி இழப்புல போனார்கள். சிலர் இழப்பை நினைத்து கொண்டு அழுது கொண்டு போனார்கள். சிலர் வருத்தத்தோடு உள்ளே பாசறைக்கு போய் படுத்தார்கள். சிலர் நாளைக்கு என்ன செய்யணுங்கிற யோசனத்தோடையே இருந்தாங்க. இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்க சூரியன் தன்னுடைய கிரணங்களை மூடிக்கொண்டு போனா கூட சூரியன் யோசிச்சானா, ஐயோ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே, இனி நாம கூட இங்க மேல இருக்கிறது கஷ்டமோ, நம்மளுடைய பாப்புலேஷன் நம்மள நெருக்கடி கொடுத்துருவானோன்னு சூரியனுக்கே யோசனை வந்துட்டான். என்னடா இது பாப்புலேஷன் ஓவர் கிரௌடடா எப்போது அங்க எல்லாம் இறந்தவெல்லாம் வீர வணக்கம் வாங்கி கொண்டு மேல வந்துட்டான்னா அப்ப இத்தனை பேருக்கு இடம் கொடுக்கறதால நம்ம பொசிஷனே போயிடும் போல் இருக்க. சரி நம்ம அவசரமா போய் நம்ம உள்ள போய் நம்மளுடைய இடத்தையாவது பிடிச்சு போன அவசரமாக சூரியன் தன்னுடைய கிரணங்களை மூடிக்கொண்டு தன் பாசறைக்குள் அவன் அவசரமாக போனான் என்று வில்லி அழகாக சொல்லி முடிக்கிறார். அப்படி அந்த 5ஆம் நாள் போரானது பெரிய லெவல்ல யாருக்கும் சேதாரம் ஏற்படவில்லை. பீமனை 2 தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் பீமன் கொடுத்த ஒரு அடி துரியோதனன் மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுகிறான். அப்போ இதுல இருந்தே தெரியுது, துரியோதனால் பீமனை நேரடியாக தாக்குதலிலே நிறுத்த முடியவில்லை இல்லையா? துரியோதனால் நேரடியாக பீமனோடு நிற்க முடியவில்லை. காரணம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், துரியோதனனுடைய பலம் கத பயிற்சி, கதாயுதம் என்று சொல்லக்கூடியதில் தான் அவனுடைய பயிற்சி இல்லையா? என்ன காரணம்? அவன் பயிற்றுவித்த ஆசான் அவனுக்கு பலராமன். துரியோதனுக்கு கதை பயிற்சி சொல்லி கொடுத்தது பலராமன். ஆகவே அவனுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். அவனுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். மத்த வில்லோட சண்டை போடுறதோ மத்த எதுவுமே நமக்கு தெரிஞ்சு பீமனோடு போய் 2 தடவை அடிபட்ட மயக்கம் முற்று கீழே விழுந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பீமனோடு அவன் கதாயுதத்தை தவிர வேற எதத்திலும் சண்டை போட்டா அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, அது தெரியுது. இன்னொன்று, பீமனுடைய பராக்கிரமமும் அர்ஜுனனுடைய பராக்கிரமமும் இருக்கின்ற வரையில் பாண்டவர்களுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது. இவங்க 2 பேருமே பெரிய ப்ரொடெக்டிவ் இது கிங்கா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஃபோர்ட், அதை தகர்த்து கொண்டு உள்ளே போவதுங்கிறது கடினம். நோ டவுட் எல்லாருக்குமே போர் வீரம் இருக்கு. தர்மன் தன்னுடைய தனி போர் வீரம் வச்சிருக்கிறான். அதே போல சகுனி நகுலனுக்கு இருக்கு, சகாதேவன் இருக்கு. ஆனாலும் அதை விட திறம்பட செய்வதாக பீமனும் அர்ஜுனனும் இருக்கிறார். ஆகவே பாண்டவர்களுக்கு அது ஒரு பெரிய ஃபோர்ஸ். அது பிளஸ் பாயிண்ட். கிருஷ்ணர் அங்கே அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார். இவங்க ஃபோர்ஸை என்ஹான்ஸ் பண்றவரா அவர் உட்கார்ந்திருக்கார். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நீ தர்மத்தின் பக்கத்தில் இருப்பாய் என்று சொன்னால் இறையே உனக்கு தேரோட்டும். நீ நியாயமா நடந்துக்கிற அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டாம், இறை உனக்கு தோழனாகி இறையே உனக்கு தேரோட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இயற்கை உனக்கு துணை நிற்கும், இந்த இயற்கை உனக்கு வழி கொடுக்கும், உன்னால் அதை செய்யக்கூடிய வழிக்கு அது இட்டு செல்லும். அதைத்தான் இந்த மகாபாரதத்தினுடைய கதை அடிக்கடி திரும்ப திரும்ப நம்ம நினைக்க வைக்குது. எல்லாமே நம்முடைய அழகான ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு அருமையான சருக்கங்கள். இவைகள் எல்லாமே இந்த சருக்கங்களுக்குள்ள போய் ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய முக்கியம். போரா பார்க்க கூடாது. போருங்கிறது ஏதோ 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தோம்னா இது நமக்கு இப்ப மேலிருந்த வாரியாக 2 உருவங்கள், சரீரங்கள் சண்டை போட்டதும் தான் இருக்கும். ஆனால் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட், பிரின்சிபல்னு சொல்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாதான் நமக்கு இந்த போரினுடைய பொருளோ அல்லது அதனுடைய தாற்பயமோ நமக்கு புரியும்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். அடுத்த வாரம் நம்ம இன்னும் இருக்கக்கூடிய பல சருக்கங்களை பார்ப்போம். இதுல பெரிய மேஜரான தலைகள் எல்லாம் இப்ப எதுவுமே விழாது. 5 தான் பார்த்திருக்கோம். 6, 7, 8, 9 வரைக்கும் சாதாரணமா தான் போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன மன்னர்கள் இறப்பார்கள்.
10ஆம் நாள் போர் தான் பெரிய போர், பீஷ்மர் இறக்கின்ற போர். அன்னைக்குதான் இறப்பதுன்னு இல்ல, அவரை அம்பு படுக்கையிலே போடுகின்ற போர். அதிலிருந்துதான் பயங்கரமான சண்டை, வீறு கொண்டு எழக்கூடிய சண்டைகள், 13ஆம் நாள் போரிலே அபிமன்யுவை தூக்கக்கூடிய சண்டை, இது எல்லாமே அதுக்கப்புறமா தான் சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு முற்றிய போராக போய் கொண்டிருக்கும். ஏன்னா எப்ப பீஷ்மர் விழுந்தாரோ அதுக்கப்புறமா தான் கதை இன்னும் பயங்கரமா போகும் போரிலே. அது வரைக்கும் நீங்க பெரிய ஹெட்ன்னு நம்ம பார்க்க முடியாது யாரையுமே. இந்த சின்ன சின்ன இந்த கலிங்க தேசத்தால் விழுந்தது, அவன் விழுந்தான், இந்த துளுவர் நாட்டிலே விழுந்தார்கள், இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு ஒரு பெரிய ஹெட்டா போச்சுன்னு தெரியாது. ஆனா பீஷ்மருக்கு அப்புறமாகத்தான் எல்லாமே நடக்கும். துரோணரை தூக்குறது இதெல்லாம் பின்னாடி நடந்து கொண்டே வரும். ஆகவே இதை பற்றியான விஷயங்களை, வருகின்ற போர் சருக்கங்களை நம்ம வெள்ளி பாரதத்தோடு அனுபவிப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.